ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மைகள் பார்ப்போமா? எதனால் நம்ம முன்னோர்கள் இதை ஒரு விழாவாக எடுத்திருக்காங்க, அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போமா? யூஸ்வலாக ஆடி மாதம் அந்த காலத்தில் நதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். ஸோ நதிகளில் இருக்கிற அந்த களிமண் அடிச்சிட்டு போயிடும். ஸோ அந்த களிமண் இருந்ததுன்னா தான் அந்த தண்ணி உள்ளே இறங்கி பூமிக்கடியில் இருக்கிற தண்ணியோட அளவு நல்லாயிருக்கும். நமக்கு அடுத்த கோடை வரைக்கும் தண்ணி இருக்கும். அதனால தான் எல்லாரையும் ஊரை கூடி சேர்த்து நீங்கள் களிமண் எடுத்துக்கொண்டு வந்து ஆற்றுல கொட்டுங்க, குளத்துல கொட்டுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக செய்ய மாட்டோம் இல்லையா? அதுதான் ஒரு விழாவாக ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்ம முன்னோர்கள் அமைச்சிருக்காங்க. அதுக்காக தான் களிமண்ணை செய்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு கும்பிட்டுட்டு கொண்டு போய் நீர்நிலைகளில் போடணும்னு வச்சுருக்காங்க. ஸோ இத்தனை பேரும் சேர்ந்து ஒரு களிமண் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு கொண்டு போய் போடுறப்ப அந்த நீர்நிலைகளில் அந்த களிமண்ணோட அளவு கூடும். ஸோ தண்ணி ரொம்ப நாளைக்கு இருக்கும். களிமண் எப்போவுமே தண்ணியை நல்லா இழுத்து வச்சுக்கக்கூடிய தன்மையுடையது. ஸோ ஆவியாகாமல் அது உள்ளே அப்படியே பத்திரமா வச்சுக்கிறதுக்காக தான் இந்த களிமண் பிள்ளையாரோட இதை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு நைவேத்தியம் பண்ணுற பொருட்கள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம் சேர்த்த இனிப்பு பொருட்கள், மேலே அவுட்ரு கவரிங் அரிசி மாவு, சுண்டல், கடலை பருப்பு பாயசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி, அப்புறம் எனர்ஜி ரிச் ரெசிபியாக இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது முடித்தோடனே ஆவணிக்கு அப்புறமா இந்த புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மார்கழி மாதங்கள் மழை மற்றும் குளிர் மாதங்கள். ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கும் மழைனாலையும் குளிர்னாலையும் வரக்கூடிய நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் தான் இந்த மாதிரியான நைவேத்தியங்களை அவங்க ரொம்ப அருமையாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ வெல்லம், தேங்காய், எள்ளு, அப்புறமா உளுந்து பூரணம், கடலைப்பருப்பு பாயசம், இந்த உண்டக்கடலை இதெல்லாம் நம்ம சாப்பிட்றப்ப நம்ம உடம்போட இம்யூனிட்டி நல்லா வளரும். நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட இரும்பு அளவு, ரத்தத்தில் இருக்க வேண்டிய இரும்போட அளவு நல்லா இருந்து நம்ம அனிமியா அல்லது ரத்த சோகை தாக்காமல் தடுக்கப்படுவோம். இந்த சுண்டல், இந்த பருப்பு வகைகள்லாம் செய்யறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. எப்போவுமே விஜயதசமி போது தான் அந்த காலத்தில் படிப்பை துவக்குவாங்க. ஸோ நம்ம பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்சோடனே அடுத்தது வர்றது நவராத்திரி, விஜயதசமி. ஸோ விஜயதசமி அன்னைக்கு அந்த குழந்தைங்களை படிக்கிறதுக்காக அனுப்புவாங்க. ஸோ இந்த கொண்டக்கடலை நம்மளோட நினைவாற்றலுக்கும் நம்மளோட மூளையோட செயல்பாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கடலைப்பருப்புலேயும் எக்கச்சக்க ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதில் சேர்கிற தேங்காய் பால், அந்த தேங்காய் எல்லாமே, இதுக்குள்ளே வைக்கிற அந்த வெல்லம் எல்லாமே குழந்தைங்களுக்கு நல்ல சக்தியை கொடுத்து அவங்களோட மூளையோட திறனை ரொம்ப நல்லா ஆக்கிவிடும். ஸோ அதனால தான் அந்த படிக்க கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு டோஸ் சாப்பிட்டு போகிற மாதிரி அவங்க ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா வர்ற அந்த நவராத்திரி நாட்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல் அதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம அந்த ப்ரோட்டீன் இன்டேக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எப்போவுமே நம்மளோட இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு புரதச்சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனால தான் அந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த காலத்து குழந்தைங்க நம்ம இதெல்லாத்தையும் செய்து கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி அதோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி அவங்கள இதெல்லாத்தையும் அந்தந்த சீசனுக்கு ஏற்றபடி சாப்பிட சொல்லுங்கள். ஸோ அவங்களோட உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். உணவோட கூடவே எக்ஸசைஸும் ரொம்ப முக்கியம் இல்லையா? எக்ஸசைஸ் பண்ணு, யோகா பண்ணு அப்படின்னா நம்மள எத்தனை பேர் செய்வோம்? அது நல்லது அப்படின்னு தெரிஞ்சதுனாலும் செய்ய மாட்டோம். ஸோ அதையும் நம்மளோட இந்த ஆன்மீகத்துக்குள்ளார நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 காதையும் 2 கையை மாற்றி நம்ம குறுக்க போட்டு பிடிச்சு தோப்புக்கரணம் போட்டுட்டு அப்புறம் தலையில் குட்டுறோம் பார்த்தீங்களா? அதை இன்னைக்கு மேஜிக் யோகா அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய உலகம் கொண்டாடுது. அதோட உண்மையான அர்த்தம், அந்த தோப்புக்கரணம் போடுறதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த 2 காதோட முனைகளையும் பிடிக்கிறப்ப நம்மளோட ஞாபக சக்தி நல்லா இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட இம்யூனிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் அந்த பாயிண்டில் காது குத்துறாங்க. அது இம்யூனிட்டிக்கு, கண் பார்வை தெளிவுக்கு, மூளையோட சுறுசுறுப்புக்கான புள்ளி அது, இந்த காதில் இருக்கிற புள்ளி. ஸோ அதை பிடிச்சிட்டு நம்ம தோப்புக்கரணம் போடுறப்ப நம்மளோட நினைவாற்றல் பன்மடங்கு பெருகும். அந்த காலத்தில் குருகுல வாசத்தில் தோப்புக்கரணம் போடுறது தான் பெரிய பனிஷ்மெண்ட்டாக இருந்தது. அது ஆக்சுவலாக பனிஷ்மெண்ட் கிடையாது, அந்த குழந்தைங்களுக்கூட நல்லதுக்காக பண்ணின யோகா அது. நம்ம நெற்றியோட 2 பக்கமும் கொட்டிக்கிறதும் நம்மளோட மூளையோட ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்காக தான். ஸோ அந்த குழந்தைங்களை விஜயதசமிக்கு படிக்க அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்களோட மூளையை நல்லா சுறுசுறுப்பாக்கி நல்லா அந்த படிப்பை ஏற்றுக்கிறதுக்கானபடி ரெடி பண்ணுறதுக்காக தான் இதையும் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க.
சில பேருக்கு வலது பக்க மூளை ரொம்ப அருமையாக இயங்கும், சில பேருக்கு இடது பக்க மூளை ரொம்ப அருமையாக இயங்கும். ரொம்ப ரேராக தான் 2 சைடு மூளையும் ரொம்ப கரெக்டாக இயங்குறது வந்து நடக்கும். ஸோ நம்ம இந்த கையை வந்து 2 கையையும் கிராஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம 2 காதையும் பிடிக்கிறப்ப நம்மளோட மூளையோட 2 பக்கங்களும் இடது வலது பக்கங்களும் ஒன்றா சுறுசுறுப்பாகி ஆக்டிவேட் ஆகும். அதுக்காக தான் நம்ம கையை கிராஸ் பண்ணி பிடிக்கிறோம் தோப்புக்கரணம் போடுறப்ப. அப்புறம் தோப்புக்கரணம் போடுறப்போ உட்காந்து எழுந்துக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் நம்மளோட எல்லா ஜாயின்ஸுக்குமே வந்து ஒரு சூப்பரான எக்ஸசைஸ். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குளத்துலையோ ஆற்றுலையோ குளிச்சு முடிச்சுட்டு ஆத்தங்கரையில் ஏறுறப்ப ஒரு அரச மரம் இருக்கும், அந்த அரச மரத்தில் ஒரு பிள்ளையார் இருப்பார். ஸோ குளிச்சு முடித்த உடனே ஒரு எக்ஸசைஸ், அவருக்கு போய் ஒரு 3 சுற்றி அவருக்கு ஒரு குடம் தண்ணியை ஊற்றிட்டு 3 தோப்புக்கரணத்தை போட்டு தலையில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அதுக்கப்புறமா யோகாவும் பண்ணலை, எக்ஸசைஸும் பண்ணல, வீட்டு வேலைகள் வயல் வேலைகள் தான் பண்ணாங்க. அவ்வளோ ஆரோக்கியமாக நல்லா இருந்தாங்க. ஆன்மீகம், அறிவியல், உணவியல், நம்மளோட மனவியல்னு பல வகையான ஸ்ட்ரீம்ஸை ஒன்றா கொண்டிருக்காங்க ஒரு பண்டிகைக்குள்ளார நம்ம முன்னோர்கள். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லைங்க, எவ்வளோ நுட்பமாக யோசிச்சிருக்காங்கல்ல அவங்க. இந்த விநாயக சதுர்த்திக்கு அவசியம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரம் வந்து இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல்லான மூல மந்திரம். இதை சொன்னால் சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும், வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் தீரும், அப்புறமா செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கை கிடைக்கும், குடும்பத்தில் எல்லாமே நல்லாயிருக்கும், குதூகலமாக இருக்கும். ஸோ இந்த மந்திரத்தை நான் இப்போ அடுத்தது கொடுக்குறேன் பாருங்கள். அப்புறம் இன்னொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த குளிர் நாட்கள் ஆரம்பமாகிறப்பவே நம்மளோட எல்லா பண்டிகை நாட்களும் சேர்த்து ஆரம்பமாயிடும். ஸோ வரலட்சுமி விரதம் முடித்த உடனே விநாயக சதுர்த்தி, அது முடித்தோடனே நவராத்திரி, அது முடித்தோடனே தீபாவளி அப்படின்னு எப்போவுமே சூரியன் இருக்கிறப்ப அதோட ஒளி கிரகணங்கள் வந்து நல்லா இருக்கிறப்ப நம்ம மனசில் வந்து அந்த டிப்ரெஷன் வந்து ஃபார்மே ஆகாது. ஆனால் சூரியனோட ஒளிக்கற்றைகளோட அளவு வந்து குறையிறப்ப நம்ம மனசில் வந்து மனசோர்வு வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. நம்மளை மாதிரி வெப்ப நாடுகளில் இருக்கிறவங்களை விட குளிர் நாடுகளில் இருக்கவங்களோட மனச்சோர்வு விகிதம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதை நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்லும். அதனால தான் இந்த மாதிரி குளிர் நாட்களில் இந்த பண்டிகைகளெல்லாம் கண்டினியூஸாக வர்ற மாதிரி நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகாக அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பண்டிகைகள் வந்தது அப்படின்னா வீடே குதூகலமாகும். அந்த காலத்தில் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே சேர்த்து எல்லாம் செய்து ஒருத்தர் பார்த்து போய் வந்து அப்படின்ட்டு கலக்கலன்னு இருக்கிறப்ப கண்டிப்பாக மனச்சோர்வுக்கு வந்து நம்ம ஆளாக மாட்டோம். ஸோ ஒரு பண்டிகைகள் நம்ம கொண்டாடுறதுக்கு பின்னாடியும் ஒரு நைவேத்தியம் நம்ம சாப்பிட்றதுக்கு பின்னாடியும் அவ்வளவு அறிவியல் உண்மைகள் ஒளிந்திருக்கு. நம்மளோட அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம கொண்டு சேர்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இது விஷயமா தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவும் இதில் இருக்கிற தகவல்களும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துடுங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எல்லாரோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க.